ஆடி அமாவாசை தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ராமேஸ்வரத்தில் திரண்ட பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்களை ஆற்றில் கரைத்து ஏராளமானோர் வழிபாடு செய்தனர். இன்னைக்கு ஆடி அமாவாசை கூட்டம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிக்கு இது பண்ணியிருக்காங்க, பைப் போட்டிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நாங்கள் பைப்பில் குளிச்சுட்டு திதி கொடுத்துட்டு எப்பவும் போல நாங்கள் சாமி கும்பிட்டோம். திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சென்னை மெரினா கடற்கரையிலும் அதிகாலையிலேயே திரண்ட மக்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் இறங்கி நீராடினர். முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி பகுதியில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். இதேபோல் நெல்லை, திருச்சி மாவட்டங்களிலும் மக்கள் நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மேட்டூர் அணையின் காவிரி படித்துறைகளிலும் வேத மந்திரங்களை கூறி முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். மக்கள் அதிக அளவில் திரண்டதால் கடற்கரை மற்றும் அருவிகளில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.